இப்போ நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம துருவி எடுத்துக்கிறலாம். இப்போ இதில் கொஞ்சமாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், மல்லி இலை, கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன். இதில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் சோம்பு தூவி விட்டுக்கிறேன். உப்பு தேவைக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 டீஸ்பூன். இதை இப்போ நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உருண்டைகளை போட்டு பொரிச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம லைட்டாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ அருமையான கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க. பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ நமக்கு வெங்காயத்தில் வந்து நல்லா தண்ணி விடும். அதுக்காகத்தான் இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா வெங்காயத்தை உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுக்கிறது. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இரும்பு சட்டி நான் வச்சுருக்கேன். இப்போ அதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ வெங்காயமும் லைட்டாக பார்த்துருக்கீங்களா, அப்போதைக்கு இப்போ கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது பார்த்திங்களா, தண்ணி விட்டுருக்கு. இப்போ இது கூட நம்ம பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடவே அரிசி மாவு, பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி இலை, சீரகம், மிளகாத்தூள் காரத்துக்கு, கரம் மசாலா தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள். ஏற்கனவே நம்ம வெங்காயத்தில் உப்பு போட்டிருக்கோம். இப்போ மாவெல்லாம் சேர்த்தனால உப்பு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா. இப்போ இங்கிட்டு நான் எண்ணெய் சூடாக்கி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, இப்போ அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த வெங்காயம் தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அதிலே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம். லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம். நல்லா கலந்து எடுத்தாச்சு. நம்ம போடும்போது இப்படியே உதுத்து விட்ற மாதிரி இந்த பக்குவத்துக்கு இருக்கணுங்க. அப்போ கரெக்டாக நமக்கு வெங்காயம் நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இந்த மாதிரி இப்படியே நம்ம எண்ணெயில் இப்படி ஊற்று விட்டால் போதும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, நம்ம போட்டுக்கலாம் பக்காடை. உடனே திருப்ப வேண்டாம், கொஞ்சம் வேகட்டும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இதில் கொஞ்சம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா. இப்போ எடுத்துக்கிறலாம். இதே போல் நம்ம இருக்கிற வெங்காய பக்கம் எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கிறலாம். இப்போ ஒரு அருமையான பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க.
இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கடலைப்பருப்பு ஊற போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ தண்ணியில் அலசிட்டு தான் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம ஒரு டவுலில் போட்டு நல்லா தண்ணி இல்லாமல் துவட்டி எடுத்துக்கிறலாம். இதை இப்போ நம்ம தண்ணி இல்லாமல் நல்லா துவட்டி எடுத்துக்கிறலாம். இந்த மாதிரி ஒரு சல்லடையில் நீங்கள் பயிர் எடுத்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையை செய்யலாங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணி அப்படியே நம்ம ஒரு டவுலில் போட்டு தொடச்சி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 10 நிமிஷம் தண்ணி வடியட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகி வரட்டும், நம்ம பொரிச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்குங்க, மெதுவாக கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கிறலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது நம்ம அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு இதை நம்ம போட்டுக்கிறணுங்க. இதே போல் நம்ம இருக்கிறது நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு போடவே நல்லா ஜம்முன்னு வாசனையாக இருக்குங்க. கடையில் நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு நம்ம வாங்கி சாப்பிடுவோம். ஒரு நேரம் போக முடியாத நேரத்தில் இந்த மாதிரி நமக்கு செஞ்சு குட்டீஸ்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம நல்லா எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு எண்ணெய் இருந்தால் நம்ம டிஷ்யூ பேப்பரில் எடுத்துக்கலாங்க. இதில் காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க, மஞ்சள் தூள், இல்லை கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு பிஞ்சு சேர்த்தா போதும். இல்லை உப்பு. இப்போ இதை நம்ம கலந்து விட்டுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இந்த டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸு. இப்போ நம்ம பொட்டுக்கடலையும் போட்டுக்கலாம். அது கூடவே நம்ம சுக்கு ஏலக்காயும் போட்டுக்கலாம். நம்ம மண்டவளத்தையும் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாங்க கூடவே. இப்போ நம்ம அதை பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொடிச்சு எடுத்தாச்சுங்க பொட்டுக்கடலை லட்டுக்கு. பார்த்திங்களா, நம்ம மண்டவெல்லாம் எல்லாம் பொட்டுக்கடலை எல்லாம் நமக்கு நல்லா பொடிஞ்சிருக்குங்க. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சூடாக்கி வச்சுருக்கேன். வெதுன்னு ஊற்றிக்கலாங்க. ரொம்ப ஹீட்டாக ஊற்றணும்னு இல்லை. இப்போ நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாங்க. ஒன்றும் இல்லை, பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம். பொட்டுக்கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். அது கூடவே 3 நம்பர் ஏலக்காயும் போட்டு நம்ம கொஞ்சம் ஒரு க்ரஷ் பண்ணி நல்லா பிடிச்சி எடுத்துக்கிறோம். கொஞ்சம் ஒரு சுற்று. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா நைஸாக ஓரளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சுங்க பொடியை. இப்போ நம்ம இது கூட சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சர்க்கரையும் நல்லா வேர்க்கடலையும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்குங்க. நல்லா ரெண்டையும் பிடிச்சி எடுத்துருக்கோம். இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் உருக்கி வச்சுருக்கேங்க. உருக்கி வச்சு ஊற்றிக்குங்க. அப்போ நமக்கு பிடிக்கிறதுக்கு நல்லா கிடைக்குங்க லட்டு பிடிக்க. இப்போ இதையும் கொஞ்சம் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொடிச்சு எடுத்தாச்சுங்க. நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் நைஸாக, ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. நமக்கு நல்லா அங்கே வாயில் தட்டு போடுற மாதிரி நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க சாப்பிடும்போது. அந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க.
பிடிச்சிக்கலாங்க. நல்லா கையெல்லாம் நல்லா சுத்தமாக தாங்க கழுவி இருக்குது, நல்லா நீட்டாக இருக்குது செட்டு. கையிலே நமக்கு பிடிச்சிடலாங்க லட்டு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம லட்டு பிடிச்சிக்கணுங்க, வேர்க்கடலை லட்டு.